அதாவது ஹார்மனி, இசைந்த வாழ்விலே அதிகமாய் பெருகின வாழ்க்கையிலே நான் நடக்க வேண்டும். மூன்றாவது, என் நம்பிக்கையிலே அதிகமாய் பெருகினபடி நான் நடக்க வேண்டும். Let me tell it in English again so that you can keep it and retain it in your life. Walk in holiness, walk in honesty, walk in harmony, walk in hope. நம்ம கையில் இருக்கிற வேதம் எத்தனை அழகானது என்பதை நான் நினைச்சு பார்த்து அநேக நேரங்களில் நான் முத்தமிடுகிறவன். I enjoy meditating on the word of God. I always enjoy. அதுலேயும் எனக்கு இப்படி பெரிய கூட்டத்தில் பேசுறதை காட்டிலும் ஒரு 10 பேரை உட்கார வச்சு அப்படியே போதிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஆனந்தமான காரியம் ஒன்றும் இல்லை. I love that. நல்லா கவனிங்க. ஏன்னா பைபிளில் கமா, புள்ளி, மெய்யெழுத்து, உயிரெழுத்து எல்லாத்துக்குள்ளையும் என்னத்தெல்லாமோ அடக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்குள்ளே இருக்கிற அதனால தான் நான் முன்னால் ஒரு பாடலை எழுதினேன். அதை ஒரு கவியை மாத்திரம் பாட விரும்புகிறேன். பிழைப்பது தேவ வார்த்தையினால் மாத்திரம் என்றறிவேன். பிழைப்பது தேவ வார்த்தையினால் மாத்திரம் என்றறிவேன். குழந்தையை போல வாஞ்சிப்பேனே அமருவின் பாதத்தண்டை. குழந்தையை போல வாஞ்சிப்பேனே அமருவின் பாதத்தண்டை. வேதமே எந்தன் வெளிச்சமே வழி காட்டியும் அதுவே. இரவும் பகலும் தியானிப்பே இடரிடன் என்றென்றுமே. வேதமே எந்தன் வெளிச்சமே வழி காட்டியும் அதுவே. இரவும் பகலும் தியானிப்பேன் இடரிடன் என்றென்றுமே. இந்த 4 காரியத்தில் நீங்கள் பெருக வேண்டும், அதிகமாய் பெருக வேண்டும் என்று பவுல் மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் மாற்றப்பட வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறபடினாலே, தேர வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறபடினாலே அவர்களை இன்னமும் உற்சாகப்படுத்தும்படியாக தெளிவாக ஒரு காரியத்தை எழுதுகிறதை இந்த 4வது அதிகாரத்திலையும் 5வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விளக்குவதற்கு இந்த 3 நாட்களும் போதாது என்றாலும் சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தது நல்லது என்பதை அறிந்து உங்களுக்கு இப்பொழுது தேவையான காரியத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுத்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். முதலாவது, நான் பரிசுத்தத்தில் அதிகமாக பெருக வேண்டும். What does it mean? என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தில் அதிகமா பெருகணுமா? வேதத்துல அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இந்த 3ம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் அன்பே பெரிதென்று எழுதியிருக்கிறது. இந்த 3ம் grow பண்ணக்கூடியவைகள், வளரக்கூடியவைகள். நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் எனக்கு விசுவாசம் 40 பைசாவுக்கு தான், 30 பைசாவுக்கு தான் இருந்துச்சு. எத்தனை பைசாவுக்கு தான் இருந்துச்சு? 30 பைசாவுக்கு தான் இருந்தது ஊழியத்தின் ஆரம்பத்தில். 30 பைசானா ஒரு டீக்கு விசுவாசம் இருந்தது. 5 வருஷம் கழிஞ்ச உடனே 35 ரூபாய்க்கு இருந்தது. 5 வருஷம் கழிஞ்ச உடனே 350 ரூபாய்க்கு இருந்தது. இப்படி கடந்து இப்ப 40 வருஷம் ஆன உடனே ஒரு நாளைக்கு ஜெம்ஸனுடைய செலவு 10 லட்சம் ரூபாய். யார்கிட்டையும் கேட்காம, மேகசின்ல எழுதாம, மெசேஜில் கேட்காம, யாருக்கும் பயப்படாம வசனமா சொல்லி அநேக பகைஞர்களை சம்பாதித்து கொண்ட அகஸ்டின் ஜெபக்குமார் ஊழியத்துக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுகிற தேவை எவ்வளவு? 10 lakhs. Can you just imagine? ஜெம்ஸ் முன்னால போகணும்னா ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் ரூபாய் வேணும். ஒவ்வொரு நாள், எவ்ரி டே 1 million rupee in million. நல்லா கவனிங்க.
அப்போ நீங்கள் உடனே நினைப்பீங்க, யாரோ கொட்டுன்னு கொட்டுறான்டா. என்ன நம்ம ஆளுங்களுக்கு தான் தெரியுமே, நமக்கு திருட்டு புத்தி போகவே செய்யாத. எங்கேயோ இருந்து கொட்டுன்னு கொட்டுது. இல்லைன்னா இந்த போட்டுட்டு இவர் ஊழியர் நடத்துவாரா? எனக்கு வெறும் பணம் மட்டும் நோக்கம்னா நாங்கள் உங்களுக்கு நல்லா பட்டர் போட்டுட்டு போயிடலாம். இல்லை, இது தெரியாத கலை. என் மகன் போன வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஊழியக்காரனாக வந்து ஜாயின் பண்ணினான். என்னுடைய மூத்த மகன் ஊழியத்தில் ஜாயின் பண்ணினது அவன் 2 வருடமாக சொல்லிக் கொண்டிருந்தான். நான் அவனை என்கரேஜ் பண்ணவில்லை. ஐ வாஸ் சைலண்ட். I was waiting for my daughter-in-law to decide. ஏனென்றா என் daughter-in-law PhD பண்ணியிருக்கிறது உங்கள் அனைவருக்கு தெரியும். She is a doctor in hematology, gold medalist in CMC. அவளை பெரிய தலையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவன் ஊழியத்துக்கு நான் வர்றேன் டாடி அப்படின்னு சொன்ன போது நான் சத்தமே காட்டலை. They both were earning a big money. I don't want to say all their salaries and all. Big money in Chennai. Comfortable, having big salary. Amen. Daddy, I feel uncomfortable in my heart with my work. I want to come and help you, stand with you. என்ன சொல்லும்போது நான் பதிலே சொல்ல 2 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தான். One day they both came. என்னுடைய மருமகளும் மகனும் வந்தாங்க. வந்தவங்களை உட்கார வச்சு என்னமான்னு கேட்டேன். அவ சொன்னா, என்னுடைய மருமக சொன்னா, மாமா we have decided to come for the ministry. நான் சொன்னேன், மிஷனரியா தான் வர்றியா இல்லைன்னா சும்மா வழிப்போக்கர்களா வர்றீங்களா? I asked a very straight question. இல்ல, we have committed as missionaries. நான் சொன்னேன், மிஷனரிஸுடைய salary உனக்கு தெரியுமா? ஆமா. You are getting such a big salary. We may be providing 8,000 rupees maximum. Don't care. We have already calculated all these things. 8,000 rupees நீ கொடுத்தீங்கன்னா okay. Whatever the other missionary is getting, I will also getting. So he joined as a team member. But since he has got an administrative skill, I have given part of the administration to him, not whole. And he is not going to be my successor. என் செருப்புக்கு வரல, என் காலில் உள்ள ஷூ அவன் மாட்டல. He was part of a team. என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே அப்படித்தான் ஊழியத்தில் வைத்திருக்கிறேன். Somebody is helping in the medical, like my daughter. Somebody is helping in the media department, like my third son who came last time here. அப்படித்தான் ஒவ்வொருவரும் டீம் மெம்பராக அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து வருகிறார்கள். So we were forced to divide our financial department into 2. 2 பிரிச்சு ஒரு காரியத்தை பார்க்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்தேன். One day he came. Daddy, இன்னைக்கு சாட்டர்டே டாடி, இந்த மாசம் வர்ற மாசம் அலவன்ஸ் போடுறதுக்கு காசு இல்லை டாடி. We don't have a reserve fund. நல்லா கவனிங்க, we don't have a reserve fund. அதனால அவன் அப்பதான் ஊழியத்துக்கு வந்திருந்தனால கொஞ்சம் கலக்கத்தோடையே கூட வந்தான். டாடி, we need 62 lakhs rupees to send the allowances. ஒரு மாசத்துல அலவன்ஸ் அனுப்பணும்னா 62 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா நம்ம பேங்க்ல 23 லட்சம் தான் இருக்குது டாடி. How we are going to do? I'm going to pray. Saturday evening ரொம்ப ஒரீடா சொன்னா. ஏன்னா நாங்கள் எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக்கில் அதுக்கு அடுத்த மாதத்துக்கு முந்தின அலவன்ஸையே கொடுத்து விடுற வழக்கம் இருக்கிறதுனால we pay in advance because we are not paying salary, we are paying allowances. We are not paying salary மிஷனரிஸுக்கு. 62 lakhs போகணும். 62 லட்சத்துக்கு 23 லட்சம் தான் இருக்குது டாடி அப்படின்னு சொன்னான். Next day, Sunday, actually no transactions from any source. Next day morning, 11 o'clock, என் ரூமுக்கு ஓடினா, டாடி, what a God we have. என்னடா என்ன ஆச்சு? எக்ஸாக்ட்லி அந்த பணம் எங்க இருந்தா வந்திருக்கு டாடி. சோத்திரம். இது ஒரு தடவை இல்லை, அவன் போன ஏப்ரலில் ஜாயின் பண்ணியிருக்கான். இந்த ஏப்ரல் போய் இந்த டிசம்பர் வந்திருக்குது. 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 முறைகள் இது நடந்துட்டு. 5 times. Every month it is, we are in the verge of a collapse and God. அப்ப இப்போ அவனை வேலையை ஊழியத்தை விட்டு போறதுனால இந்த தேவனுக்கு ஊழியம் செய்யாம எந்த தேவனுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்றான். அவனுக்கு இதுக்கு முன்னாலாம் தெரியாது, என்னமோ டாடி ஊழியம் செய்யறாருன்னு போயிட்டு இருந்தேன். நான் ஃபைனான்சியல் அவன்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. But now he understands because now he handles. நல்லா கவனிங்க.
ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை கொஞ்சம் பாருங்கள். So my faith in the beginning of the ministry was for only